என்னடா எனக்கும் உங்கள் வீட்டில் தான் படிப்போம். இன்னைக்கு என்ன எதிர்த்த வீட்டை கூட்டு வர? அது ஜங்குக் தனியாக தான் படிக்கிறானா. அதான் நம்மளும் தனியாக தானே படிக்கிறோம். 4 பேரும் சேர்ந்து படித்தா நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் சேர்ந்து படிக்கிறது. ஆமாடா மச்சான், கேட்டியா? சேர்ந்து யூ மீன் குரூப் ஸ்டடி? அஃப்கோர்ஸ் மச்சான், குரூப் ஸ்டடி தான். பண்ணலாம்ல. ஆ பண்ணலாம். என்னடா இழுக்கிற? ஒன்றும் இல்லைங்க ஜி, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோன்னா. ம் சீக்கிரம் வாங்க. வரோம் வரோம் போடா. இவன் ஆளை சைட் அடிக்கிறதுக்கு நம்மளையும் இழுத்துட்டு வந்திருக்கான் பார்த்தியாடா. கேட்டால் ஒன்றும் இல்லைப்பா. அட ஆமாம். சரி வா போவோம். ஜிகே தயம், நீங்கள் இங்கே என்ன? இல்லை, நேற்றுக்கே பார்த்தேன் நீ தனியாக படிச்சுட்டு இருந்த. எங்களுக்கும் தனியாக உட்காந்து படிக்க போர் அடிக்குதா, அதான் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு. என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, வரலாம்ல? அஃப்கோர்ஸ், ஒய் நாட், கூட்டு வாங்க. மச்சான் அவனுக்கு ஓகேவா? நீங்கள் வந்துருங்கடா. அவனுக்கு ஓகே தான்டா. எங்களுக்கு ஓகேவான்னு கேட்டியாடா நீ? என்ன மச்சா? இல்லை மச்சா, அதோ வந்துட்டேன்னு சொன்னேன். சீக்கிரம் வா. அப்புறம் இவங்க 2 பேர் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதோ இது பேர் கோழி குஞ்சு. அப்புறம் இவனுக்கு நல்லின்னு பேர் வச்சுருக்கேன். என்னது கோழி குஞ்சு நல்லியா? இப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்படிலாமா பேர் வைப்பாங்க? அது எங்கள் வீட்டில் வச்சதில்ல, இந்த நாய் எங்களுக்கு வச்சது. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ஆமாம், தயங்கதுக்கு உங்களை பார்த்து கோழி குஞ்சுன்னு கூப்பிட்டாரு. இப்போ என்ன, அவனை நான் ஏன் கோழி குஞ்சுன்னு கூப்பிடணும்னு தெரியணும் அதானே? சொல்கிறேன் கேளு. அதாவது எங்கள் கிளாஸில் எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் எல்லாரோட ரொம்ப குட்டையாக இருக்கிறது இவன் தான். அதான் கோழி குஞ்சுன்னு வச்சுருக்கோம். அப்பப்போ குட்டை வாத்துன்னு கூட கூப்பிட்டுப்போம். அப்புறம் இவர் பாடி கண்டிஷன் அப்படி. சேர் பார்க்க 4 நல்லெலும்பு தோலை போத்தி விட்ட மாதிரியே இருப்பார். அதனால தான் அவருக்கு நல்லின்னு பேர் வச்சேன். ஏன் தயம், உங்களுக்கு ஏதாவது நிக் நேம்ஸ்? எனக்கா? எனக்கு எனக்கெல்லாம் இல்லையே. எனக்கெல்லாம் யார் வைக்க போகிறா? அப்படிலாம் இல்லை. டே 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 நடிக்காதுடா. ஜங்குக்கா, நான் சொல்கிறேன். சாரோட நிக் நேம் வந்து டே வாய் மூடுறா. சொன்ன காது குடிச்சிட்டு போயிடுவேன். நீ துப்புனாலும் பரவாயில்ல. எங்களை டேமேஜ் பண்ணிட்டு நீ மட்டும் டேஸ்ட் ஆவையா? சாருக்கு நாங்கள் கரடின்னு வச்சுருக்கோம். கரடியா? அது ஏன்? அது ஏன்னா தெரியாது. இது பண்ணுற சில விஷயம் அப்படியே கரடி பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால தான். டீ ஒவ்வொரு சிரிக்கிறான்டா. சிரிக்கிட்டோம். எங்களை பற்றி சொல்லும்போது சிரிக்கும்போது பார்த்துட்டு தானே இருந்த. இப்போ நாங்களும் பார்த்துக்குறோம். கோழி கொஞ்சம் தனியாக வாடி ஒன்று நசுக்கிறேன். மச்சான், ஐ எம் யுவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. மூட்டுப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க. மச்சான் தூக்கம் வருதுடா, செருப்பால் அடிப்பேன், உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கா படிச்சுட்ருக்கான். டே ஏன்டா எங்களை சாவடிக்கிற? நீ படிக்கணும்னா படிடா, என்னடா படின்னு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போது ஜிகே தான், ஜிமின் ப்ரோ, என்ன ப்ரோ? தயங் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. எனக்கு கூட பரவாயில்ல, 10th இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படியா? இந்த ஃபைனல் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினா தானே நல்ல காலேஜுக்கு போய் படிக்க முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு. இதுக்கு போய் அவரை திட்டுறீங்க? பாப்பா என்ன இன்னும் வக்காலத்து வாங்க வரலையேன்னு பார்த்தேன். மச்சான், உனக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆள் இருக்குடா. டே சும்மா இரேண்டா, நீ தான் படிக்கல, படிக்கிற பிள்ளையாவது படிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படிச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் அவனுக்கே தெரியாமல் தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே தயங் ஷோல்டரில் தான் தூங்குறான். தயங்க்கு இது நல்லாவே ஃபீல் ஆகுது. அவன் தான் பேசிகிட்டே இருந்திருப்பான். திடீர்னு ஜங்குக் மட்டும் ரிப்ளை பண்ணலன்னு. என்ன சக்கரை சைலண்ட் ஆகுது? ஓ தூங்கிட்டானோ பாவம், ரொம்ப டயர்டாக இருக்கான் போல். தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் சாஞ்சு தூங்குறத தயம் அவன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். மச்சான்,
என்னடா? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இந்த சம் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் குடுறா. ஷ்! கத்தாதடா, அமைதியா கேளுடா. தூங்கிட்டு இருக்கான்ல. டேய், அவன் தூங்கினா தூங்கட்டும்டா, எனக்கு சொல்லிக் குடுறா. நாளைக்கு அந்த முட்டங்கால் போட வச்சுருவா போல. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்படியே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. தயங்க அப்படியே ஜிகேவை லிஃப்ட் பண்ணி அவன் ரூமில் தூங்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பான். இப்படியே தான் அவங்க டேஸ் ரொம்ப ஸ்வீட்டாகவே போயிருக்கோம். இப்போது சடனாக கொஞ்ச நாள் தயங்குக்கு என்னன்னு தெரியல, ஆள் ரொம்பவே மாறின மாதிரி இருக்கான். ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான். ஜிகே கிட்ட பேசுறது கூட இல்லை. ஆனால் அவன்கிட்ட பேசாமல் இருந்தாலும் அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவான். ஆனால் அது அவன் தான் பண்ணுறான்னு தெரியாத மாதிரியே இருந்திருப்பான். இப்போ கூட அவன் தான் டெய்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவான். ஜிகே வரலனாலும் எப்படியாவது சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவான், என் கூட போய் அனுப்பிச்சிருங்கன்னு. ஆனால் போகும்போது கூட ஜிகே கிட்ட எதுவுமே தயங்கி பேசியிருக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் ஜங்குக்கே இது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போலேருந்து அவனும் அதுக்கப்புறம் தயங்க கூட பைக்கில் போகிறதே இல்லை. அவங்க அம்மா கேட்பாங்க, இல்லைம்மா அது நான் 10th எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அதான். எக்ஸ்ட்ரா கிளாஸா? அப்படின்னா நீ தயங்க கூடவே போகலாமேடா. தயங்க என்ன போகல, நீ இவ்வளோ சீக்கிரம் போகிற? மா, அவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கார்ல, அவர் அதனால் ரொம்ப சீக்கிரமாக போயிடுவார். அதான். சரிடா, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமின்டா, டேய் இவன் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க நீ? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மாதான். இல்லைடா, எனக்கு புரியல. முன்னாடிலாம் நீ ஜிகேவை கூட்டிகிட்டு தானே வருவ, அதுவும் 8:30க்கு கிளாஸ்னால் 8:15க்கு தான் நீ வருவ. ஆனால் இப்போ 8:30 கிளாஸுக்கு 7:30க்கே ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிஞ்சு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கே போகிற. என்ன நினச்சிட்ருக்க மனசில்? உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? இல்லை மச்சான், என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ இப்படி ஹார்ட் ஆகி உட்காந்துருக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குடா. மச்சான் ப்ளீஸ் எதுவும் கேட்காத. எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே போகிறான். அப்போ தான் ஜங்குக்கும் வந்திருப்பான். 2 பேரும் பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேருக்குமே அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ ஜிமின்டா, டே ஜங்குக்கா, சீனியர் கூப்பிட்டீங்களா? ஒன்று தான் கூப்பிட்டேன், இங்கே வா. என்ன சீனியர், கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இருடா ஒரு 2 மினிட்ஸ். என்னடா ஆச்சு? நீயும் என்கிட்ட பேச மாட்டியா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை சீனியர். அப்புறம் என்ன, பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற? முன்னாடிலாம் எங்கே பார்த்தாலும் சீனியர்னு ஓடி வருவ, இப்போ என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க? அப்படிலாம் இல்லை சீனியர், உங்ககிட்ட பேசக்கூடாதுலாம் இல்லை. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, தயங்க என்கிட்ட பேசவே மாட்டுறாரு. சரி, நானும் அவர் முன்னாடி போய் நின்னா அகைன் அண்ட் அகைன் அவரை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால தான் நானும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன, அவராக வந்து ஸ்டார்டிங்கில் பேசினார், ஆனால் இப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறாரு. ஆனால் டெய்லி என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு மட்டும் கரெக்டாக வராரு. ஆனால் நான் தான் இப்போல்லாம் வரதில்லை. ஜங்குக்கா, இன்னைக்கு ஈவினிங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்கூல் கிரவுண்டில் வெயிட் பண்ணு. என்ன சச்சு சீனியர்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும், வெயிட் பண்ணு. நான் கிளாஸுக்கு போட்டா? போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸுக்கு போகிறாங்க. இங்கே தயங்க எப்போவுமே கிளாஸில் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட். ஆனால் இப்போது அவன் கிளாஸை கூட கவனிக்காமல் எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னோட
கவனம்லாம் எங்கே இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி மேம். ஓகே, கிளாஸை கவனி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயந்தான் கிளாஸை கவனிச்சிட்ருக்கான். ஆனால் அவனோட மைண்டில் ஏதேதோ தாட்ஸ் வந்து சத்தமே இல்லாமல் அழுதுட்ருக்கான். அவன் கண்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? இப்படிலாம் இருக்கிற ஆளே இல்லையே, எதுக்கு போய் அழுக ஆரம்பிச்சிட்டான்? டே என்னடா ஏதாவது சொன்னானா? அதை அப்புறம் சொல்லுவான். நானும் கேட்டு பார்த்துட்டேன், எதுவும் சொல்லலை. சரி, ஈவினிங் ஜங்குக்கிட்ட கேட்டால் கொஞ்சமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். ஆமாம் மச்சான், அவன்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயங்கி போகலாம். ஜிமின்கிட்ட கூட பேசுறதில்ல, அமைதியாகவே தான் உட்காண்ட்ருக்கா. ஸோ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. இப்போது ஜிமின், ஃபெலிக்ஸ், ஜிகே 3 பேரும் தான் கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு சீனியர், எதுக்கு என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க? இல்லைடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட பேச என்ன இருக்கு? ஜோங்கா, உன்கிட்ட தயங் பற்றி, அவரை பற்றி என்கிட்ட என்ன சீனியர் பேச போகிறீங்க? இருடா சொல்கிறேன். சொல்லுங்க. என்ன சொன்ன? தயங்கு உன்னை பிடிக்காதுன்னு சொன்னல, அவனுக்கு ஒன்று தாண்டா ரொம்ப பிடிக்கும். என்ன என்ன அவருக்கு பிடிக்குமா? ஆமாம். ஆனால் இப்போ ஏன் இவன் எப்படி நடந்துக்கிறான்னு எங்களுக்குமே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் எதையோ நினச்சிட்ருக்கான். அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு சீனியர், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? இல்லை ஜோங்கா, தப்பு பண்ணதுனே இல்லை, அவன்தான். என்ன சொல்கிறீங்க? அவன் இந்த படிப்பில், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்தையும் டாப்பராக நீ பார்த்துருப்பல்ல. ஆனால் உனக்கே தெரியாத தயாவோட இன்னொரு முகம் இருக்கு. அது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அவன் மற்றவங்க முன்னாடி ரொம்ப மெச்சூர்டாக காட்டிப்பான். ஆனால் மனசளவில் அவன் இன்னொரு குழந்த மாதிரி தான். அவன் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பேசிடுவான். அதே மாதிரி அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டா அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவான், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். ஆனால் என்னன்னு தெரியல, அவனுக்கு பிடிச்ச யாரும் அவன் கூட இருக்க மாட்டாங்க. இதனாலேயே அவன் ஒரு கட்டத்தில் யாருமே வேணான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அவன் கூட இல்லை. ஈவன் எங்ககிட்ட கூட அவன் சரியாக பேசுறதில்ல. அப்புறம் மறுபடியும் எங்கள் கூட கொஞ்சம் பேசி சிரிச்சு எல்லாம் மறந்துட்டுருந்தான். அப்போதான் நீ அவன் லைஃப்பில் வந்த. ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு உன் வாய்ஸ் தான் உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவன் அழுதுட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் உன் வாய்ஸ் கேட்டான். அதுக்கப்புறம் எப்போ பாரு உன்னை பற்றி, உன் வாய்ஸ் பற்றி இதே தான் பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் உனக்கு தெரியாதுல்ல, அவன் ஃபோன் ரிங்டோன் கூட உன் வாய்ஸ் தான், எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் உன்னோட நீ பாட்டு பாடுவல்ல, அதை கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சு தினமும் கேட்டுட்ருப்பான். அதை ஒரு 10,000 வாட்டி கேட்டாலும் சாருக்கு சலிக்காத. என்ன சீனியர் சொல்கிறீங்க? என் வாய்ஸா? என் வாய்ஸில் அப்படி என்ன இருக்குது? அதுதாண்டா எங்களுக்கும் தெரியல. ஆனால் அவன் இப்போல்லாம் அதிகமாக பேசுகிறதே உன்னை பற்றி தான். என்னமோ தெரியல, உன்கிட்ட அவன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் அதே நேரம் பயப்படுறான். என்ன பயம் என்கிட்ட? அதான் சொன்னனே, அவனுக்கு எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் அதே அன்பா அவன் எதிர்பார்த்தா அவனுக்கு கிடைக்காது, ஏமாந்து போயிடுவான். அதனால தான் எங்கே மற்றவங்க மாதிரி நீயும் அவனை பாதியில் விட்டு போயிடுவியோன்னு அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ கூட அவன்கிட்ட பேசாமல் தான் இருக்கான். ஆனால்
எப்போவுமே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. உன்கிட்ட யாராவது வம்பு பண்ணாலும் சரி, இல்லை உனக்கு எதாவது தேவைப்பட்டாலும் சரி, அதெல்லாம் தூரமாக இல்லை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உனக்கு தேவையானதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் இன்னொன்று, உன்னை உங்கள் அம்மா சக்கரைன்னு கூப்பிடுவாங்கள்ல? ஆமாம். அதே மாதிரி அவனும் ஒன்று சக்கரைன்னு தான் எங்ககிட்ட சொல்லுவான். ஆனால் அதே ஒன்று நாங்கள் சக்கரைன்னு கூப்பிட்டா செவில்டே அடிப்பான். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உன்னை அவன் மட்டும்தான் அப்படி கூப்பிடணுன்னு அவன் சொல்லுவான். அவன் ஏன் உன்கிட்ட அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான்னு தெரியல. அவன்கிட்ட கேட்டால் அவனுக்கு அந்த என்னன்னு தெரியலையா. இல்லைடா, எனக்கு அவன் வாய்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறான். ஆனால் உன் வாய்ஸ் தாண்டி உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசும்போதெல்லாம் அவனே அறியாமல் ஒரு சிரிப்பு வரும். அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருப்பான். உன்கிட்ட பேசினாலே அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். மச்சான், நான் ஜேகே கிட்ட பேசிட்டேனேன்னு துள்ளி குதிப்பான். அவன்கிட்ட எப்போவும் தான் பேசுகிற, இப்போ என்னடான்னு கேட்டால், இல்லைடா என்னமோ நான் எவ்வளோ சேடாக இருந்தாலும் அவன் வாய்ஸ் கேட்டாலோ இல்லைன்னா அவன்கிட்ட பேசினாலோ எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாள். ஆனால் எல்லாமே இருந்தும் எங்கே மற்றவங்க மாதிரி நீயும் அவனை விட்டுட்டு பாதியில் போயிடுவியோன்னு அவன் பயப்படுறான். அதான் உன்னை பார்க்காம இருக்கவும் முடியல, பார்த்தாலும் உன்கிட்ட பேச முடியாமல் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் அதோட சொல்ல மாட்டாரே. எங்கே அவனோட பாஸ்ட்லாம் தெரிஞ்சா நீ ஃபீல் பண்ணுவ, இல்லைனா நீயும் விட்டு போயிடுவியும் தான் அவனோட பெயினெல்லாம் ஹைட் பண்ணிட்டு உன் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி சார் ஆக்ட் பண்ணுறாரு. ஆனால் அது உண்மையே இல்லை. இப்போ கூட உன்னை பற்றி தான் அந்த நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். தினமும் அழுதுகிட்டு தான் இருக்கான். நாங்கள் சொன்னால் ஏதோ அவன் என் ஃப்ரெண்டு கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் பேசுகிறோன்னு நீ அப்படி கூட யோசிக்கலாம். கண்டிப்பாக அப்படி தான் தோணும். நீ கொஞ்சம் எங்கள் கூட வா, உனக்கு எல்லாம் புரியும். சீனியர் எங்கே கூட்டு போகிறேங்க? தயங் வீட்டுக்கு தான். தயங் வீட்டுக்கா? நான் அங்கே வரல சீனியர். வந்தா அவருக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் இல்லை. அவன் இந்நேரம் தூங்கியிருப்பான். என்ன இப்போது ஈவினிங் 5:30 தான் ஆகுது. இப்போவே தூங்கியிருப்பாரா? ஆமாடா, இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. தினமும் அழுதுகிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். இன்றைக்கும் தூங்கியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அவன் தூங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி உன்கிட்ட சில விஷயம் சொல்லணும். நீ வா. என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? அங்கே பாரு. என்ன சீனியர் இது? சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ அதை ப்ளே பண்ணு, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் அதை ப்ளே பண்ணுறா. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. எப்படிதான் தினமும் உன்னோட வாய்ஸ் கேட்காம அவன் தூங்கக்கூட மாட்டான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் ஒரு நிமிஷம், அந்த பேனை ஞாபகம் இருக்கா? 2 வீக்ஸ் முன்னாடி உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனானே அதே பேனை தான். அது காலி ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் தூக்கி போடல. கேட்டால் என் சக்கரை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஷியஸாக வச்சுருக்காராம்மா. அப்புறம் என்ன சீன் தேடுறீங்க? இருடா வரேன். இதோ இதை பாரு. என்னது இது? அவர் பேரையும் உன் பேரையும் சேர்த்து தேஜுன்னு எழுதி வச்சுருக்காரு. தேஜுவா? அப்படின்னா அது அவன் பேரில் பாதி எழுத்து, உன் பேரில் பாதியான். யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களாம், அதனால ஷார்ட்கட்டு. ஏன் சீனியர்
அப்படி நான் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் ஏன் இதெல்லாம்? அது உனக்கு தெரியாதுடா. ஆனால் ஆஸ் அ ஃப்ரெண்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சின்ன வயசுலேருந்து நான் தான் சொன்னேனே, அவனுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். ஆனால் அவன் கொடுக்குற அன்பு யாருக்கிட்டேயும் கிடைக்காது. எல்லோரும் அவன் லைஃப்பில் வருவாங்க, அவன் கூட க்ளோஸாக பழகுவாங்க. ஒரு கட்டத்தில் அவனை தூக்கி போட்டு போயிடுவாங்க. வலியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் என் தயாங்க்கு. உன் வாய்ஸில் அவன் வலிக்கான மருந்து கிடச்சிது. உன் வாய்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறத விட உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எப்போவுமே உன்னை பற்றி தான் பேசுவான். உன் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் இதே பாட்டை தான் ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டா, இல்லை மச்சான், அவன் வாய்ஸ் கேட்கும்போது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எதுவுமே என் மைண்டில் வர மாட்டேங்குது, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் தனியாக இருந்தால் அவன் பாஸ்ட் லைஃப்பில் வந்தவங்க, அவனை விட்டு போனவங்க எல்லாமே ஞாபகம் வருவாங்க. ஸோ அவனை விட்டு போனவங்க ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் தினமும் அவனோட வாய்ஸை தான் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். சுங்கா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், அதை மட்டும் நீ பண்ணுவியா? என்னாச்சு சீனியர், சொல்லுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு நீயும் அவன் அகைன் பிரேக் பண்ணிடாத சீனியர். ஐ மீன், அவன் மனசை நீயும் மற்றவங்க மாதிரி புரிஞ்சுக்காம அவன் மனசை உடைச்சிடாத. அவனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டாக நீ அவன் கூட இருந்தனா அவன் அகைன் பழைய மாதிரி ஆகிடுவான். எனக்கு என் மச்சான் வேணும், பழைய மாதிரி துருன்னு இருக்க தயங்க வேணும். அவன் லைஃப்பில் வந்துட்டு போன எல்லோரும் அவள் அவ்வளோ கேர் பண்ணான். அந்த லவ் அண்ட் கேர் அவனுக்கு திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் கண்ணீரோட மட்டும்தான் நின்னான். அவன் எப்பவுமே சொல்லுவான், ஏன் மச்சான், எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கிறதே இல்லைல்ல, அப்புறம் ஏன் என் லைஃப்பில் வரணும், என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், என்கிட்ட பேசணுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ கூட நான் சொல்லுவேன், நீ லவ் கேர் எல்லாம் கொடுக்கறது சரிதான், ஆனால் அதுக்கு டிசர்வ்டாக இருக்கிறவங்க கொடுக்காம எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தனா அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் திகட்டி தூக்கி போட்டுருவாங்கடா. அன்பும் சரி இனிப்பும் சரி எப்போவுமே ஓரளவுக்கு தான். உனக்குன்னு அன்பு கொடுக்க ஒருத்தவங்க வருவாங்க, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். மேபி ஐ திங்க் நீ தான் அந்த பர்சனுன்னு எனக்கு தோணுது. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, ஒரு ஃப்ரெண்டாக அவன் கூட நீ பேசு. அவனோட அந்த டார்க் பாஸ்ட்லேருந்து அவனை வெளியே கொண்டு வா, அது மட்டும்தான் நான் கேட்குறேன். ப்ளீஸ் சீனியர், எதுக்கு இதெல்லாம்? நான் பார்த்துக்கிறேன் சுங்கா, நீ அவனை பார்த்துப்பேன்னு நம்புகிறேன். அவன் பாவண்டா, குழந்த மாதிரி தான், வயசில் பெரிய பையன் மாதிரி நடந்துப்பான். ஆனால் அவனுக்குள்ளே சொல்ல முடியாத வலி நிறையவே இருக்குது. நான் சொன்னது கூட பாதி தான். அவன் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பான், ஆனால் அது நிறைய பேர் அவன் கேரக்டர் தப்பாக பேசுகிறதும் அவன் அன்பை கொச்சப்படுத்துறதும்னு நிறைய பண்ணிட்டாங்க. அதே தப்பை நீயும் பண்ணிடாத. இன்கேஸ் உனக்கு அவன் கூட இருக்கிறது பிடிக்கலனா ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடு. ஆனால் இன்டெரக்டாக மற்றவங்க மாதிரி நீயும் டபுள் கேம் ஆடிடாத, ஓகே? நான் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். சரி சுங்கா, அவன் எல்லாரும் எழுந்துருவான், நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஜங்குக்கு அப்படியே தயங்க தான் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே யோசிச்சுட்டே போகிறான். ஓகேடா, இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் சீக்கிரம் மீட் பண்ணுறப்ப பாய், see you. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சில குட்டீஸ், அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக வரும். பாய்.